சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தா எல்லாரும் சிறுமலையோட மருத்துவ முகாமை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக வந்துட்டாங்க. ஈஸ்வரியும் கூடவே வந்துருச்சு. எல்லாரும் வந்துட்டு ஒரு பெரிய அவுட் ஹவுஸ்ல தங்கி இருக்காங்க. ராஜாங்க வந்து மருத்துவ முகாமை திறந்து வச்சுட்டு இங்கே அவுட் ஹவுஸ்ல வந்து தங்கி இருக்காங்க. மருத்துவ முகாம்ல வந்து தமிழ், சேது, அப்புறம் மோகனா எல்லாரும் அங்கே இருக்காங்க. அப்பத்தா முதற்கொண்டும் அங்கே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அங்கே தமிழ் வந்து மருத்துவ முகாமில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து கூடவே இருந்து தமிழை வந்து தூக்குறது, எடுக்கிறது, அவங்களுக்கு தமிழை வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருது, இப்படி எல்லாமே வந்து சேது தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து சாவித்திரியும் தாமரையும் நடுஹாலில் உட்காந்துருக்குங்க. சாவித்திரி வந்து எப்படியாவது இந்த தமிழ்ச்செல்வியை இங்கேருந்து போகிறதுக்குள்ள அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தைய இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ராஜாங்க வந்து வெளியே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு கிராம மக்கள்லாம் சேர்ந்து அங்கேருந்து ஓடி வராங்க. ஐயா ஐயா, இங்கே ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதியா, இங்கே காட்டில் இருந்து ஒரு வண்டு கூட்டம் கிளம்பி வந்துருச்சியா. அந்த வண்டு கூட்டம் இப்போ கிராமத்தில் உள்ள எல்லாரையும் தாக்கிக்கிட்டே வருது, என்ன பண்ணுறதுனே தெரியலையா. ஐயா, அந்த வாசனை வருது, அந்த வாசனை வந்தாலே அந்த வண்டு கூட்டங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லவும், அதே மாதிரியே அங்கிட்டு இருந்து சரியான வண்டா வந்துகிட்டு இருக்கு பறந்து. ராஜோக வேகமா ஓடி வர்றாரு உள்ள. அந்த வண்டு கூட்டம் வெளியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேலையாட்களையும் தாக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து ராஜாங்கம், ஈஸ்வரி, தாமரை எல்லாத்தையும் அந்த வண்டு தாக்கிடுது. எல்லாரும் அந்த வண்டு கடியில் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ராஜாங்கமும் அப்படியே வண்டு கடிச்சதுல ஒரு மாதிரி பதட்டமாக உட்கார்ந்துருக்காரு. இங்கே பார்த்தா தமிழ் வந்து மெடிக்கல் கேம்பில் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரியே வண்டு வந்துடுது. சேது பக்கத்தில் இருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சு சேது வந்து அங்கே உள்ள தீப்பந்தத்தை எடுத்து அந்த வண்டெல்லாம் விரட்டி தமிழை கைத்தாங்களா பிடிச்சி தூக்கிட்டு வர்றாரு. மோகனா அப்பத்தா எல்லாருமே வந்துட்டு சேது கூடவே வந்துடுறாங்க. வண்டுகிட்ட இருந்து சேது, தமிழை, அப்புறம் அப்பத்தா, மோகனா எல்லாரும் தப்பிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ராஜாங்கம், இங்கே ஈஸ்வரி, அப்புறம் சாவித்திரி, தாமரை எல்லாரும் வந்து வண்டு கடி தாக்கப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு, அப்பா என்னப்பாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. ஐயா, இந்த மாதிரி வண்டு கூட்டம் வந்து எல்லாரையும் தாக்கிருச்சியா, அதனால தான் இப்போ எல்லாரும் மயங்கி கிடக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மோகனா வந்து அழுகிறாங்க. என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து, ஐயா இப்படிதான் ஐயா இந்த ஊரில் நிறைய பேர் இந்த வண்டனால தாக்கப்பட்டு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்காங்கய்யா. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் கிராம மக்கள்லாம் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்ததாயா நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் கேட்குறாங்க. அம்மா, இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ள அந்த வண்டு கூட்டம் இருக்கு, அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சு அந்த வண்டு கூட்டத்தில் காட்டுக்குள்ளே இருக்க அந்த வண்டு கூட்டத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வண்டு கூட்டம் திரும்பவும் கிராமத்துக்குள்ளே வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு தமிழ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் கொடுக்குறாங்க. இதை எல்லாரும் போட்டுக்கங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அது சாக்கு பையால் தச்ச மாதிரி இருக்கு. இதை வந்து ஈஸ்வரி, சாவித்திரி எல்லாம் போட்டுக்கிறதுங்க. நம்ம நிலைமை இப்படி ஆயிருச்சு. ஒரு டூருக்கு போகலான்னு நினச்சி வந்தா இப்போ என்னடானா எல்லாரும் பூச்சாடி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு திரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா தமிழை வந்து நானே போய் அங்கே உள்ளே போய் அந்த வண்டு கூட்டத்தை விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு முடிவெடுக்கிறாங்க. தமிழ் நேராக போய் அவங்க காலேஜ் மேடத்தை பார்க்குறாங்க. மேடம், இங்கே அந்த வண்டனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த வண்டு கூட்டத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. இப்போது அந்த வண்டுகளை அழிக்க நம்மக்கிட்ட ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு தமிழை கேட்குறாங்க. நிச்சயமாக தமிழ்ச்செல்வி, இந்த மருந்தை நம்ம அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற செடி மரத்தில் அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டுகள்லாம் சீக்கிரமாக செத்து போயிடும் ஒரே நொடியில். ஆனால் இதை கொண்டு போய் அங்கே அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், நான் பண்ணுறேன் அப்படின்னு தமிழும் முடிவெடுக்கிறாங்க. அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து தமிழ் வந்துட்டு சேதுகிட்ட சொல்கிறாங்க. ஏங்க, நான் இப்போது காட்டுக்குள்ளே போகிறேன். காட்டுக்குள்ளே போய் இந்த மருந்தை எல்லாத்தையுமே அந்த வண்டு கூட்டம் இருக்கிற இடத்துல அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டு எல்லாம் செத்து போயிடும். இந்த வண்டுனால
நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம தான் அந்த வண்டு கூட்டத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உடனே சேது சொல்றாரு, சரி வா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தீப்பந்தத்தை எடுத்துட்டு தமிழ் கூட போகிறாங்க. அங்கே பார்த்தா ராஜாங்கமும் வந்துட்டு நானும் வரேன் சேது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. 3 பேருமே சேர்ந்து அந்த வண்டு கூட்டத்தை அடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கிட்ட பார்த்தா அந்த சாவித்திரி வந்து இவ கதை என்னையோட முடிஞ்சிச்சு, வண்டு கடிச்சு சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. காட்டுக்குள்ளே போகிறாங்க 3 பேரும் சேர்ந்து. கையில் வந்து தீப்பந்தத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் தமிழ் வந்துட்டு அவங்க கையில் அந்த நடக்கிறதுக்காக ஒரு குச்சி வச்சு அவங்களுக்கு காலில் அடிபட்டுருக்கிறதுலாம் நொண்டி நொண்டி தான் உள்ளே போகிறாங்க. சேது கேட்குறாரு, நீ இவ்வளோ கஷ்டத்தோடு எதுக்கு வரணும், நானே போகிறேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. இல்லை நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மருந்தை என்னால் மட்டும்தான் சரியான முறையில் பயன்படுத்த முடியும், உங்களுக்கு இந்த மருந்தை அங்கே போய் உபயோகிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் 3 பேரும் கிளம்பி அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. போகும்போதே அங்கே நிறைய விஷக்கடிகள் உள்ள விஷ பாம்புகளும் நிறைய ஜந்துக்களும் இருக்கும். ரொம்ப கவனமாக நீங்கள் உள்ளே போகணுமா அப்படின்னு அந்த கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரியே தமிழும் சேதுவும் அங்கே போகிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, இருட்டாக இருக்குது. இந்த வண்டுக்கூட்டம் இருக்கிற இடத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் வந்துட்டு பயந்துக்கிட்டே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்கிட்டு இருக்கையில திடீர்னு அந்த வண்டு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. சேது வந்து தீப்பந்தத்தை எடுத்து விரட்டிக்கிட்டு இருக்காரு. 4 பக்கமும் வரவும் தமிழ் வந்து அந்த மருந்தை வச்சு அந்த வண்டு கூட்டத்தெல்லாம் அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அந்த வண்டு கூட்டம் வந்து அதே இடத்துல அப்படியே கடகடன் குவிஞ்சு செத்து கிடக்கு. உடனே சேது வந்துட்டு தமிழை வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. தமிழ் அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. தமிழ் வந்து அந்த வண்டுக்கடியிலான தாக்கப்பட்டு அவங்க மயங்கிடுறாங்க. ராஜாங்கமும் வெளியே வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு தமிழை படுக்க வச்சுட்டு வேகமாக வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து தமிழுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் இந்த வண்டுக்காக பயந்து வெளியே தலை காட்டவே முடியாமல் இருந்தோம். உங்களால தான் இப்போ நாங்கள் நல்லபடியாக நடமாட முடியுது. ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் எங்களை மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தைங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்லாம் ராஜாங்கத்துக்கும் தமிழ்ச்செல்விக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.